எல்லாருக்கும் வணக்கங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாதத்துடைய 2வது வாரம் எப்படி இருக்க போகுது? ஜூலை மாதம் 12ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 18, 19 தேதி வரை கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னன்றது பற்றி தானுங்க முழுமையாக ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் 12ஆம் தேதி தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு 8வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் 6வது பாவகத்தில் 12வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாவோட சேர்ந்திருக்கிறார். கெட்டவன் கெட்டினால் கெட்டிடம் ராஜயோகம். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஒருத்தருக்கு சாதகமாக இருந்ததுன்னா ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக்கிடும். அதே சந்தர்ப்ப சூழ்நிலை கெட்டு போயிடுச்சுன்னா அரசனாகவே இருந்தாலும் ஆண்டியாக்கிடும். இதுதான் நெசம். 8வது பாவகத்துக்கு அதிபதி 6வது பாவகத்தில் 12வது பாவகத்துக்கு அதிபதியோடு சேர்ந்து 12வது பாவகத்தை பார்ப்பதால் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. நீண்ட நாள் போராட்டம் முடிவுக்கு வரும். ஒரு மண்ணை விற்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க. ஆசை மட்டும் இல்லை, அது விற்றாதான் என்னால் மேலுக்கு வர முடியும், என் பஞ்சம் தீரும், என் பிரச்சனை சரியாகும், பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். இந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறீங்களா? வர ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 7 மணிக்குள்ளார நல்லது நடக்கும். பொருளாதார ரீதியாக பல விதத்தில் எனக்கு தொந்தரவுகள் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. ஏதோ ஒரு வகையில் அந்த பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரி செஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். இது கோட்சார பலன் தான். யாருடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற தசாபுத்தியை கணிச்சவங்களுக்கு நான் பலன் சொல்லலைங்க. ஆனால் வர வாரத்தில் ஏற்படக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகள் சாதகமாக உண்டு. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை 8வது பாவகத்துக்கு அதிபதி உங்கள் ராசியை பார்க்கிறார். உங்கள் ராசியாதிபதி 8வது பாவகத்தில் வேறு இருக்கார். அப்போது உங்களுக்கு தொழில் நிமித்தமாக நல்லது நடக்கும். ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் ஆட்சியில் இருந்து உங்கள் ராசியாதிபதியுடைய தயவில், தொழில் ஸ்தானாதிபதி ஆட்சியில் தான் இருக்கிறார். புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கார். புனர்பூச நட்சத்திரன்றது குருவுடைய நட்சத்திரம். அப்போது தொழில் நிமித்தமாக தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு வர திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6:50 வரைக்கும் தொழில் நிமித்தமாக நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இன்னும் ஒரு சிலருக்கு இருக்கிற தொழிலில் ஏற்றங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நான் கிணத்துல போட்ட கல் மாதிரி ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, என்னால் மேலுக்கு போக முடியல, உழைப்பு இருக்கிற அளவுக்கு உயர்வு இல்லை, யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுருக்கிறேன் அப்படின்னா வர திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை தொழில் நிமித்தமாக உங்களுக்கு மாற்றங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் தானே. புதனுடன் சூரியன் இருக்கார். புதனாதித்ய யோகம். திருமண காரகன் சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன். ஐன சுகஸ்தானாதிபதி திருமண காரகனை பார்க்கிறார். திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை பிரிஞ்ச தம்பதிகள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 5 வருஷமாக 6 வருஷமாக உசுருக்கு உசுராக நேசிச்சுக்கிட்டு இருந்தனுங்க. ஏதோ ஒரு கிரகம் 2 பேருக்குள்ளார பெரிய பிரிவினைகள் வந்துருச்சு அப்படின்னா வர திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தையில் கண்டிப்பாக நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாள் திருமணத்துக்காக முயற்சி செய்துக்கிட்டு இருந்துட்டு நாகதோஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, தாரதோஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஊரில் இருக்கிற எல்லா கோவில் கூடத்துக்கு போயிட்டு வந்துட்டுங்க, இது வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கலைன்ற ஆதங்கத்தில் இருக்கிறீங்களா? திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை எடுக்கக்கூடிய முடிவு முயற்சியில் திருமணத்தில் இருக்கிற தடைகள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதன்கிழமை வியாழக்கிழமை 9வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன், 8வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் 8வது பாவகத்தில் குரு சந்திர யோகமாக இருக்கிறார். அதாவது புதன்கிழமை வியாழக்கிழமை 2 நாள். அப்போ உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை அந்த சந்திரனும் குருவும் பார்ப்பது. வெளியூர் வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் லாட்ரி யோகம் ஏற்படலாம், அல்லது கொடுத்த பணம் வந்து சேரலாம். திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு நாட்கள் நேரமாக வரக்கூடிய புதன்கிழமையும் வியாழக்கிழமை சாயந்தரம், அதாவது நைட் 8 மணி வரைக்கும் இந்த பிராப்தம் உண்டு. சரிங்களா? இது எந்த அடிப்படையில்னா சந்திரன் அப்படின்றவர் 8 குடையவர் 8வது பாவகத்தில் இருந்து உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து 2வது பாவகம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்க
தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அந்த 8வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கும் சாரம் கொடுப்பாரு, 8வது பாவகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனுக்கும் சாரம் கொடுப்பாரு, உங்களுடைய ராசியை பார்ப்பார். இந்த சூழலால், இந்த சுச்சுவேஷனால் திடீர் அதிர்ஷ்டம் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. புதன்கிழமை, வியாழக்கிழமை ராத்திரி 8 மணி வரைக்கும் இந்த பிராத்தம். வியாழக்கிழமை ராத்திரி 8 மணிக்கு மேலே, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த 2 நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திர பகவான் 8க்குடைய கிரகம் 9வது பாவகத்துக்கு வந்துடுறார். அப்போது இந்த வாரம் பிறக்கும் போது செவ்வாயுடன் சந்திரன் சேர்ந்திருப்பார். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, அதாவது 15ஆம் தேதி, 16ஆம் தேதி, 17ஆம் தேதி ஒன்று வச்சுக்கோங்களேன். 17, 18 இந்த நாள் 17, 18 அதாவது வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் இந்த செவ்வாவால் சந்திரன் பார்க்கப்படுவார். ஃபஸ்ட்டு நமக்கு சந்திரமங்கல யோகம் இருந்தது. அதே மாதிரி இந்த வாரத்துடைய இறுதியில் வெள்ளி சனியிலேயே மீண்டும் சந்திரமங்கல யோகம் ஏற்படுது. அப்போது அந்த வெள்ளிக்கிழமை வேலை வாய்ப்புக்காக வெளி மாநிலம் போகிறீங்களோ, வெளிநாடு போகிறீங்களோ, இல்லை புதுசாக தொழில் தொடங்குறீங்களோ, இதெல்லாமே நல்ல விதமாக இருக்கும். பூமி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். மண்ணு மனம் வாங்கணுன்ற ஆசையில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, வாங்க முடியல, செய்ய முடியல. செவ்வாவுடைய பார்வை தனுசு ராசிக்கு, தனுசு ராசியாதிபதி குருவுக்கு வீடு கொடுத்த சந்திரனை பார்க்கும் பொழுது, 4வது பார்வையாக பார்க்கும் பொழுது திடீர்னு ஒரு மண்ணு மனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த மாதிரி ஒரு முடிவுகள் எடுத்தால் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வரக்கூடிய வாரத்தில் ஏற்படக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமே தவிர பாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள். தனுசு ராசியில் பிறந்தவங்களை, தனுசு ராசியில் பிறந்த சொந்தங்களை மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.